ஹாய் வெல்கம் டு சின்ன சமையல். நம்ம வீடு, குழந்தைங்க, ஆஃபீஸ் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. நமக்கு நேரம் குறைஞ்சாலும் ருசி குறையக்கூடாது. அதனால ஈஸியாவும் சீக்கிரமா செய்யற ரெசிபி பார்க்கலாம். தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துங்க, 3 வெங்காயம், 2 தக்காளி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், தனியா 2 ஸ்பூன், எண்ணெய் 1 கரண்டி அளவு எடுத்துங்க, கருவேப்பிலை கொஞ்சம், புதினா கொஞ்சம், 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு. வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துங்க, 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துங்க, சிக்கனை சேர்த்துங்க. இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய் 1 கரண்டி அளவு, மஞ்சள் தூளும் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம், புதினாவும் கொஞ்சம் சேர்த்துங்க, உப்பு தேவையான அளவு. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்குங்க. மசாலாவும் வெங்காயம் சிக்கன் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன், வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் ஒன்றா ஆகிற அளவுக்கு நல்லா பிசைய விட்டுக்குங்க. விட்ட உடனே நம்ம அடுப்பு ஆன் பண்ணிடலாம். இப்போ இது மூடி போட்டு 20 நிமிஷம் வேக விடலாம். நடுவில் 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை நம்ம கிளறி விட்டுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி கிளறி விடுங்க. தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை, சிக்கன்ல இருக்க தண்ணியே போதுமான அளவு. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பெப்பர் கொஞ்சமா சேர்த்துக்குங்க. இந்த கிரேவி நம்ம செய்யும் போது அடுப்புல போட்டுட்டு நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து ஆன் பண்ணீங்கன்னா 20 நிமிஷத்துல இந்த கிரேவியும் ரெடி ஆயிடும். ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டுமே சும்மா பட்டைய கலப்போம். இதை நம்ம ரைஸ் கூடயும் சப்பாத்தி எல்லாத்து கூட சேர்த்து சாப்பிடலாம். சிக்கனும் நல்லா சாஃப்டா வந்திருக்கும். வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து சாப்பிடும் போது இந்த கிரேவி செம்ம பட்டைய கலப்போம்.